மேலுக்கு பாருங்களேன், படங்க தான் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக மண் தான் மக்களே. கீழே சீமந்த நிலம் இல்லை. அடே பாயெல்லாம் ஆகிருந்தா, பாயெல்லாம் ஆகிரும், பெட்டில் ஆகிரும். இரவு பெஞ்ச மழைக்கு ஃபுல்லாக ஈரமாக இருக்கு. இப்போ நைட்டுக்கு இந்த தலையை போட்டு தான் தூங்கவே இல்லைங்க. ஐயோ இஞ்சி எல்லா இடமும் அப்பா இல்லடா இல்லை கட்டிலே இல்லை. அந்த மிகப்பெரிய ஒரு சந்தோஷமே தூக்கம் மட்டும்தான். அந்த தூக்கம் வந்து மழை தண்ணி அந்த தண்ணி இந்த தண்ணி என்ற அப்படி வந்து கடவுள்கிட்ட எங்க கேட்கிறான் ஒரு உதவி எங்களுக்கு வருதில்லையே கடவுள்கிட்ட ஒரே எங்க கேட்கிறான். அதாவது ஒரு மரத்திலிருந்து சருகெல்லாம் வந்து கொட்டி விட்டால் எப்படி அந்த வீட்டுக்கு மேலே இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஓலை இருக்கு, இத்து போயிருக்கு. ஐயோ இன்ஜியர் தண்ணி தான்டா அங்க வர. அப்பா ஆத்துக்கு போனா ஆத்துலயும் பெருசாண்டு ஒரு இதுவும் இல்லை, தொழில் பெருசாண்டு இல்லை. அதால ஸ்கூல் படிப்புக்கும் அது இது வாங்கி கொடுக்குறது, காலை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ஒரு வசதியும் இல்லை எங்களுக்கு. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் நாசிவன் தீவு. முதலாக வந்து இங்கே நாங்கள் இப்போ வீடியோ செய்கிறோம். விலகாலம் என்ன உதவி செஞ்ச நாங்கள் அந்த காலத்துலேருந்து விலகாலம் வரல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இது ஒரு தீவு, என்ன பேரில் இருக்குது நாசிவன் தீவு அப்படின்னு சொல்லிட்டு. வளர்ச்சி கடலும் ஆறும் அது நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் வளர்ச்சி ரோடுகள் இருந்தாலே வந்து கஷ்டமாக இருக்கக்கூடிய எத்தனையோ இடங்கள் இருக்குன்னு. அந்த போக்குவரத்து சேவை குறைவாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து மக்கள் உண்மையில் வந்து ஒரு கஷ்டமான நிலைமையில் வாழ்கிறாங்க. நீங்கள் இவங்களுக்கு உதவி செய்யாட்டியும் இப்படியான இடங்களில் இப்போவும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, கஷ்டமான நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, குடிசை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்றது வந்து நாங்கள் உணர்த்துகிற முகமாகவும் நாங்களால் முடிஞ்ச உதவி வந்து அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு நல்ல ஆசையோடு தான் வந்து இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணுறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த விலைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க அந்த வீட்டை நோக்கி போகலாம். இது வந்து ஒரு குடிசை வீடு. இதுக்குள்ளே வந்து ஒரு அக்கா ஒரு குடும்பம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. என்றால் இப்போ நாங்கள் உதவி செய்யலாம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு ஆள் காட்டுற ஆக்கள் தான் நாங்கள் பார்க்குறோம். அக்கா வாங்கக்கா. ஓகே இவங்க வந்து வாழ்கிறாங்கண்ணே. வணக்கம் அக்கா. வணக்கம். என்ன பேர் அக்காடு? சதுர்ஷினி என்ன? ஓகே சரியான கஷ்டப்பட்டு சொல்லியிருந்தாங்க உண்மையா? ஓகே யார் யார் வாழ்றீங்க இதில்? நாங்கள் 3 பேர், எங்களோட கணவர் நான் எங்களோட பிள்ளை வாழ்றீங்க. ஓகே என்னத்துக்காக இங்கே கூட்டி வந்தவங்க எங்களை? எங்களோட வீட்டை காட்டுறது. வீட்டை காட்டுறது மட்டுமோ? எங்களோட கஷ்டத்தை இருக்குது. ஓகே என்ன மாதிரி சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும். என்ன எங்களுக்கு வந்தோம்னா இந்த வீட்டில் சரியான கஷ்டமாண்ணா, ஓலை வாங்கக்கூடாது, எங்களுக்கு காசு இல்லை. அதால தான் இந்த கெண்டெல்லாம் போட்டு வச்சிருக்கோம். சரியாக்கா. இப்போ உங்களோட நிலவரத்தை நீங்களா கதைச்சத்தானாக்கா எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்களா கேட்டு சொல்கிறத விட நீங்கள் உங்கள் நிலவரத்தை சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி வாழ்றீங்க? எங்களுக்கு வந்து டாய்லெட் இல்லை, குடிக்கிறது தண்ணி வசதி இல்லை, அதுவும் பக்கத்தில் தான் இருக்காங்க. எல்லாமே எங்களுக்கு கஷ்டம்தான். ஆற்றுக்கு போனால் ஆற்றுலையும் பெருசாண்டு ஒரு இதுவும் இல்லை, தொழில் பெருசாண்டு இல்லை. அதால் ஸ்கூல் படிப்புக்கோ அது இது வாங்கி கொடுக்குறது, காலை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ஒரு வசதியும் இல்லை எங்களுக்கு. கஷ்டம்தான் எங்களுக்கு. அதான் நான் கூட்டிட்டு வந்தவங்களே எங்களை. நீங்கள் சொல்லியிருந்தீங்களா யாராவது உதவி செய்யறதுக்கு வந்தால் கூப்பிடணும்னு சொல்லி? சொல்லி தான் இருந்தேன் நாங்கள். என்னண்டு இப்படி ஏதாவது ஒரு கடவுள்கிட்ட எங்கே கேட்குறான் ஒரு உதவி எங்களுக்கு வருதில்லையே கடவுள்கிட்ட ஒரே எங்கே கேட்குறான். ஒரே நான் கடவுள்கிட்ட கேட்டு நாங்கள் கேட்டு திரிக்கிறேன். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு உதவி கிடைச்சிருக்கு. ஓகே உண்மையை சொல்ல போனாக்கா நாங்கள் அந்த கோவில் இருக்குதானே, ஒரு கோயில் ஒன்று பொங்கல் நடக்குது, அந்த கோயில் உண்டாகத்தான் உங்களோட வீட்டை வந்து கூட்டி கொண்டு ஆடினவங்க. சத்தியம் இது, பொய் சொல்லிருந்தாங்க. உண்மையிலே மக்களே என்ன சொன்னால் அந்த வார வழியில் ஒரு பிள்ளையார் கோயிலாக்கா பொங்கல் நடக்குது, பொங்கல் பூஜை நடக்குது. அதில் இருந்த ஒரு அண்ணாவும் ஒரு அக்காவும் தான் நான் கேட்டேன். விசாரிச்ச இடத்துல வந்துட்டு உண்மையிலே இந்த ஏரியாவில் நிறைய பேர் ஆக்கள் இருக்காங்க. தாமே நான் முதலாக என்ன இந்த வீட்டை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்காவோட வீட்டை வந்து கூட்டி வந்திருக்காங்க. உண்மையிலே ஒரு கஷ்டமான நிலைமை. நம்ம வீட்டை சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுனே அதுக்கப்புறம் மித்த விஷயங்களை கதைப்போம். எனக்கா ஓகே இதெல்லாம் வெளி தோற்றத்தை பார்ப்போம், இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையிலே இதை பாருங்கள். ஸோ அந்த சருகு அதாவது ஒரு மரத்திலிருந்து
சருகெல்லாம் வந்து கொட்டி விட்டால் எப்படி அந்த வீட்டுக்கு மேலே இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஓலை இருக்குது, இத்து போயிருக்கு. ஓலை ஈக்கில் தான் இருக்கு. ஈக்கில் தான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈக்கில் தான் தெரியுது. இதுபோல் பாம்பு இருக்குங்க, இப்போ பாம்பு இருக்கும், நட்டுவக்காளி இருக்கும் பாருங்க. இது மட்டும் கொஞ்சம் அது பிறகு கட்டிருக்காங்க உடனே, அதே தான் இருக்குது. மேலுக்கு பாருங்களேன், படங்க தான் போட்டிருக்காங்க. அடுத்து தண்ணி நிற்கக்கூடிய ஏரியா அது. ஓ, தண்ணி நிற்கக்கூடிய ஏரியா தான் அது. பாருங்க, உண்மையில் நாங்கள் உதவி திட்டம் செஞ்சு இப்போ நிறைய காலத்துக்கு அப்புறம் ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே முதல் போகிறோன்னு நினைக்கிறேனே. அவ்வளோவுக்கு நாங்கள் தேடி கண்ணோடி வந்திருக்கிறோம். கடவுள் வந்து காட்டியிருக்காங்க. உள்ள பார்க்கலாம் தானேக்கா, வாங்க. ஃபுல்லாக மண் தான் மக்களே. சரி, கீழே ஃபுல்லாக மணல் தான். கீழே சீமந்த நிலம் இல்லை, ஈரம். சப்போர்ட் பண்ணிக்காங்க மச்சாளராளே. ஓகே ஓகே ஓகே. இந்த பாருங்க, பிள்ளையர ஸ்கூல் பேக் என்ன, பிள்ளையர ஸ்கூல் பேக், தண்ணி போத்தல், டிபெக்ஸ். அது டிபெக்ஸ். இவங்க கீழாம் படுத்தவங்க இப்போ கட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்கண்ணே. அந்த கட்டில் என்ன ஸ்பான்ஸா அது? அப்பா இல்லடா, அது இல்லை, கட்டிலே இல்லை. அந்த ஈரம் எனக்கா, ஈரம் தலைவாணியில் என்னக்கா தலானி ஈரம். அது வந்து இதால ஒழுகுறதண்ணா, அப்படி இதால ஒழுகுற. அது சரி, இப்போ ஈரமா இருக்கு, இப்போ கைவசம் ஈரமா இருக்கு ஃபுல்லா. இங்கே இருங்க, ஃபுல்லா ஈரமா இருக்கு தலையானே. அப்போ ஈரத்தை நான் படுத்துனீங்க, ஈர தலானி நான் படுத்துனீங்க. இங்கே வரேன்டா, அதனால ஒழுகுறது ஈரத்து. ஐயோ, இஞ்சி எல்லா இடமும் ஒழுகும். இந்த சரி கரப்பாக்கி ஈரம் வளரும். அந்த தெரியுதா, தண்ணி தண்ணி வந்தா ஃபுல்லா தெரியுதா நீ? அந்த கெண்டு வந்து எங்கடா ஒரு ஆள்கிட்ட வாங்கி இந்த கெண்டும் போட்டோம். டென்ட் ஒரு ஆள் தந்தான் போட்டீங்களா? கெண்டு ஒரு ஆள் தான் இது போட்டோம் மேலுக்கு. அதுக்கு அதான் அந்த பொலித்தீங்க கட்டிக்கும், அதால அப்படியே தண்ணி உள்ளுக்குள்ள போகணும். மட்டைக்கு கீழே போடுறேன். அது தண்ணி இருக்கிற அங்கே. அம்மா அச்சேர், அதால ஒழுகும் அங்கே வர. அப்பா தண்ணி விழுடுவது நான் பார்த்தீங்க. அது ஷிவருங்க. எங்க நலையுமா எதெல்லாம் காண அடுத்த இன்னை இன்னை அப்படியே நினைஞ்சாண்டா இருக்குந்தா பைபிள். அது நினைஞ்சா இருக்கு, பாதா பாருங்கடா பாய். ஐயோ இஞ்சீர் தண்ணி தான்டா. இங்க பாருங்க மகளே, இஞ்சி தெரியுதா? இஞ்சி பீரோ லஞ்சர் இதென்னக்கா? என்னென்ன இருக்கோ முழு விடப்பட்ட முழு கட்டிக்கான். அது அதான். அப்போ எப்படின்னு சொன்னால் சும்மா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களே, இவங்களோட நித்திரையை கொஞ்சம் மழை பெய்யும் சரியா, மழை பெய்யக்குள்ள வந்து தண்ணி முகத்தில் அந்த கொட்டும். இப்போ குளிக்கிறது கொட்டுறமா கொட்டும் சரியா. என்ன செய்கிற, இந்த கட்டிலையும் வந்து அந்த பக்கம் அறக்கையில் அது கீழேயும் வந்து படுக்கல, ஏன்னா அது ஃபுல்லாக ஒழுகுது, இடம் காணாது. எப்படி இப்படி குறுக்கு குறுக்கியா? இப்படி நேரா தான் படுக்கிற, புள்ளையும் படுக்கிற, அதில் இடம் காணாது, எல்லாரும் சைட்டா தான் படுக்கிறாங்க. இப்படி 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 இந்த கத்திப்பாடல நிமிந்து படுக்கல அதுன்னு. அந்த மண் காஞ்சிருக்கக்குள்ள இந்த அடிக்கிற இடத்த படுக்க எப்படி இவடத்த படுக்கறனா, மண் காஞ்சிருக்கக்குள்ள இவடத்த ஈரம் இல்லாத டைம் இவடத்த படுக்கறாங்க. இதுல படுவீங்கனே போட்டு. இப்ப பாய போட்டா ஊறுமனே தண்ணி ஊறு படுக்கறது. அதாவது இப்ப நீங்க ஊரே கொஞ்சம் மாத்துங்களா காலடி. என்ன செய்யற நீ? இந்த மட்டை அவ்வளவு இல்லையா? அவ்வளவு இப்ப இந்த மட்டை இதெல்லாம் எல்லாம் ஒருமிக்க போட்டதாண்ணா. இந்த மட்டைலாம் ஒருமிக்க போட்டுனாங்க. 100 மட்டைக்கு 7-8 போகுதாண்ணா. 7-8 வளைச்சி போடுறதுக்கு, இதுக்கு மட்டும் போடுறதுக்கு 7 வேணும். 7000 போகுது மட்டன் மேல மட்டும். சரி, நாங்க வந்து இப்போ உங்களுக்கு முயற்சி இருக்கா இல்லையா நாங்கள் செக் பண்ணி பார்க்க போகிறோம் சரியோ. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு முயற்சி இருக்கா இல்லையா நாங்கள் செக் பண்ணி பார்க்க போகிறோம் சரியோ. அப்போ இந்த மட்டை மாற்றுறதுக்குரிய காசு நாங்கள் உடனே தந்துட்டு போகிறோம் சரியோ. அடுத்த நாங்கள் வரக்குள்ள இந்த மட்டை மாற்றிருக்கணும் சரி. அந்த மட்டை மாற்றிரிக்கமாக இருந்தால் உண்மையிலே மக்கள் இந்த வீடியோ பார்ப்பாங்கண்ணே. அக்காவுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. நீங்கள் மாற்றி முடிஞ்ச உடனே அவங்க என்ன உதவி உங்களுக்கு செய்கிறாங்களோ அந்த உதவி கொண்டு நாங்கள் செய்வோம்
எனக்கு வந்தேன்னா இந்த கான்கிரீட் கட்டை தான் வாங்கி சும்மா அந்த ஓடு போட்டு உங்களுக்கு சீமந்து முழுத்து தரணும். அப்ப மட்டை வாங்க கஷ்டம் இப்ப என்ன? இல்ல அது அது இப்போதைக்கு நான் வாங்கிடுவோம். இல்ல வாங்கி அது வேஸ்டே. இப்ப எங்களுக்காக நாங்க சொல்லல, நீங்க மாத்துவீங்களாங்கிட்ட பாக்கிறதுக்கு என்ன மாத்திரம் மாத்தாலும் நீங்க மாத்திடுவீங்க, கொஞ்சம் ஈரம் இல்லாம தூங்கின்னு நாங்க பார்த்துனாங்க. சரி ஓகே, அது பிளானை மாற்ற வேணாமே, வித்தியாசம் யோசிப்போமே. சரியோ? அப்போ உங்களுக்கு என்னக்கா சொல்லுங்க, உங்களோட என்ன உதவி வேணும்? வந்து அந்த கான்கிரீட் கட்டை மண்ணை வாங்கி, இது வந்து அக்காட ஆசையை சொல்றாங்க. சொல்லுங்க. கட்டை மேலுக்கு ஓடும் போட்டு இதே கணக்குல பெருசாகும் வேணா கான்கிரீட் கட்டையும் போட்டு இதே மாதிரி அந்த கப்பு மாதிரி கான்கிரீட் கட்டை இருக்கு அதுவும் போட்டு மேலுக்கு ஓடும் போட்டு கீழுக்கு சீமந்து முழுத்து சைட்டு தயிரம் பண்ணாலும் பரவாயில்ல. பரவாயில்ல, இருந்தா ஒரு சந்தோஷமா இருக்கும். நிம்மதியான தூக்கம் இல்லைண்ணே, அதான் யோசினேண்ணே. உண்மையான யோசிச்சு பாரு, நம்ம காசு இல்லாட்டின்டா இருந்தாலுண்டா நம்ம கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு சந்தோஷமே தூக்கம் மட்டும்தான். அந்த தூக்கம் வந்து மழை தண்ணி அந்த தண்ணி இந்த தண்ணி என்று அப்படி இருக்கக்குள்ள வந்து உண்மையிலே அது இதாக தண்ணி இருக்குமே, கஷ்டமாக தானே இருக்கும். ஓகேக்கா, பிரச்சனை இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து இதுதான், வேற ஒரு ஆசையும் இல்லை, இதுதான். சரி, ஒன்றுமே யோசிக்காதீங்க. நாங்கள் வந்திருக்கிறோம், கடவுள் கோயிலுன்னா உங்களை இங்கே கூட்டி வந்தவங்க. சரியா? கோயிலேருந்து தான் கூட்டி வந்தவங்கண்ணே. உங்களோட ஆசை நிறைவேறும் அப்படி சொல்லி நம்புகிறோம். மக்களே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அக்காவுக்கு என்ன பெரிய ஆசை இல்லை, அவங்க பெரிய வீடு கேட்கலண்ணே. 4-5 கொங்குரீட் கட்டை, ஏன்னா கொங்குரீட் தூண், அதில் நிப்பாட்டுறமா ஒரு வலை நிப்பாட்டி மேலுக்கு ஓடு மாடு போட்டாங்க, கீழே சீமெண்ட் எடுத்தாங்க. சைட்டில் கட்டடம் இல்லாட்டி பரவாயில்ல, தயாரமாக அடிக்கிட்டாங்க. எங்களுக்கு தண்ணி கொஞ்சம் எழுதாமல் இருந்தால் சரி. இந்த தலையாணி எல்லாம் பாருங்க சொன்னா மகளே, அவங்க பொய் சொன்ன பிரச்சனை இல்லைண்ணே. இப்போ இரவு பெஞ்ச மழைக்கு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. இப்போ நைட்டுக்கு இந்த தலையாணி போட்டு தான் தூங்கவே இல்லைங்க. அட்டே பாயெல்லாம் ஆயிருந்தா, பாயெல்லாம் ஆயிரும், பெட்டில் ஆயிரும். அதெல்லாம் பார்க்கல, இல்லாட்டி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க அந்த ஒழுங்காத இடத்த பார்த்து. சரி, இப்போ நீங்கள் இத்தனை டக்குன்னு பெய்ய மாட்டா வாக்கில் மேலும் ஆகும் தண்ணி எல்லாம். அது அந்த சைட்டுகளால சில டைம் மொத்தம் அது சில டைம்ல இது செய்யும் படம். சரியாக்கா, உங்களோட நிலவரம் எங்களுக்கு தெரியுதாக்கா. இதை தாண்டி நீங்கள் வேற ஏதாவது கதை கேட்பீங்களாக்கா? கேட்குறேன்னு சொன்னா என்ன கேட்பீங்க? இல்லை, நான் வேற ஒரு இதுவும் இல்லை, வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. இந்த வீடை மட்டும் எனக்கு தண்ணி வராமல் செஞ்சுதாங்க என்ற விஷயத்தான் வந்து அக்கா வந்து சொல்கிறாங்க. நிறைவேறும் நம்புறீங்களா? நம்புறேன். எப்படி நம்புறீங்க? கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன், கடவுள் மூலமாக வந்தாக்கள் தான் நீங்கள். கடவுளை. சரியாக்கா, ஆக்கள் வந்து உதவி செய்யாட்டியும் நானாக உதவி செய்வேன், யோசிக்காதீங்க. சரியோ? எந்த காசில் ஏன்னா உதவி செய்வேனாக்கா? சரியோ? யோசிக்காதீங்க. நீங்கள் உதவி செய்ய பட்சத்தில் வந்து அக்கா அந்த சொன்ன வார்த்தைக்கு வேண்டி எங்களோட நிறுவனத்தினூடாக நாங்கள் அந்த உதவி செய்வோம், என்ன பொறுப்பேறி செய்வோம் அப்படின்றத வந்து நாங்கள் இந்த இடத்துல தெளிவாக சொல்லிக்கொண்டு, இப்போது நாங்கள் ஒரு கொஞ்சம் காசு வந்து நாங்கள் அக்கா கொடுக்க போகிறோம் என்னத்துக்கு அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் ஓலை மட்டை மாற்றுக்கின்ற விஷயத்தான் சொல்லியிருந்தோம் நாங்கள், என்ன. ஆனால் வந்து மேலுக்கு ஓடு போட கேட்டபடியால் வந்து அது ஒரு பேஸ்ட், என்ன. அப்போ சாப்பாடு செலவு கொஞ்சம் காசு தரங்க வச்சுக்கொள்ளுங்க. பாருங்கள் எவ்வளோ இருக்கு அண்ணி? 10,000. சந்தோஷமா? நன்றி அண்ணா. எதிர்பார்த்துனீங்களா? இல்லை. இல்லை, எதிர்பார்க்கல. உண்மையிலே சொந்தம் தானே இந்த காசு வந்தது? ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி அக்கா. அந்த ரொம்ப நன்றி என்று சொல்லக்குள்ளேயே வந்து விளங்குது, இது என்னுடைய காசு இல்லைக்கா. இது வந்து எங்களோட பாலன் அண்ணா. இவர் கூட தான் இந்த உதவி வந்து செய்திருந்தவங்களக்கா. இதுக்கு முன்னாடி ஒரு 2 குடும்பத்துக்கு வந்து இதில் நாங்கள் 15 நாங்கள் கொடுத்துருந்தாங்க. இப்போ அக்காவுக்கு நாங்கள் 10,000 வந்து கொடுத்துருக்கோம். யார் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கனடாவில் இருக்கக்கூடிய அவங்களோட ரிலேட்டிவ்னே தெரிஞ்சாக்கள் மூலமாக வந்து இப்படி உதவி செய்யப்படும்னு சொல்ல உங்களோட பொடியில் இருக்காங்கண்ணே, அனுசரின்ற படின்னு இருக்கான், அவரோட வந்து செய்வோம். ஏன்னா நாங்களும் வந்து நிறைய உதவி செஞ்சுருக்கோம், போய் சேர்ந்துருக்கு. அப்போ அந்த அடிப்படை நம்பிக்கையில் வந்து நாங்கள் இந்த உதவியை செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு அவர் வந்து காசை வாங்கி என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து போட்டிருந்தவர். அவங்க கனடாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு 3663. இவங்க கனடா. யார் இந்த உதவியை செஞ்சுக்காங்கன்னா 4 பேர் சேர்ந்து இந்த உதவி செஞ்சுருக்காங்கண்ணே. கிந்துர்ஷன், சரவணபவன், ஹர்ஷினி, குகநாதன், இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் இந்த உதவியை செஞ்சுருக்காங்க. இந்த உதவியை செஞ்ச அந்த 4 பேருக்கும் இந்த இடத்துல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள. இந்த உதவி செஞ்ச 4 பேருக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள்? அவங்களுக்கு எங்களுக்கு இந்த உதவி செஞ்சதுக்கு, இந்த சாப்பாடு இதுக்கு உதவி செஞ்சதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னு நீங்கள் வீடியோவில் நீங்களா என்னோட ஒத்துக்கொண்டு தானே அந்த வீடியோ நீங்கள் கதைக்கிறீங்க, நாங்கள் வற்புறுத்தி அவங்கள வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா எங்களோட சேஃப்டிக்கு இந்த ரெக்கார்டு இருக்கட்டும். என்றால் இப்போ யாராவது வந்து பிரச்சனை எடுப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா அக்காட வாயில் வந்து சொல்லியிருக்காங்க. ஏண்டா அக்கா வந்து கேட்டபடியாக தான் நாங்கள் எங்களை வந்து ஒரு ஆள் கூடி விட்டவர். என்ன அப்போ அக்காவினுடைய அனுமதியோடு தான் இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள மக்களே. உண்மையிலே இந்த அக்காவுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யுங்க. ஏன்னா உதவி செய்யலாத பட்சத்தில் வந்து நானாவது செய்வேன். ஏன்னா
நாங்களே இப்போ புதுசாக வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம், இறுக்கமான நிலைமையெல்லாம் போகுது. நீங்கள் முடியாத கஷ்டத்தில் வந்து நான் என்னால் முடிஞ்சது செய்வேன். இல்லை விஷயம் நீங்கள் இப்போ செய்ய தேவையில்ல, நாங்களே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 070 16 55 595 அப்படின்ற இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அக்காவுக்கான உதவி செய்யலாம். இல்லை நான் உன்னுடா வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மிக்க சந்தோஷம். எங்களுக்கு வந்து வேலை குறைவு என்ன என்னோட ஆசையாட்டி எனக்கு வந்து வேலை குறையும். நான் இன்னொரு வேலையை நான் பார்த்துட்டு போவேன். நேரடியாக வந்து எனக்கு தெரிஞ்ச ஆக்கள் மூலமாக செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு 100 வீதம் நாங்கள் சந்தோஷப்படுவோம். என்னோட செஞ்சாலும் நான் 100 வீதம் சந்தோஷப்படுவேன். நீங்கள் செஞ்சாலும் வந்து நான் அதை விட சந்தோஷப்படுவேன். மட்டக்களப்பில் நாசந்தீவு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அக்காட வீடியோ கார்டுனாலே வந்து எடுத்து சொல்லுவாங்க. நேரடியாக வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது உண்மைத்தன்மையான விஷயங்கள் என்ன இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து நேரடியாக வந்து உதவி செய்யலாம் அப்படி சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கப்படுறேன். இல்லை விஷயம் உங்களோட தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக வந்து தொடர்பு கொண்டு அக்காவுக்கான உதவியை செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கப்படுறேன். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களிடம் சந்திக்கும் வரை விடைபெற செல்லும் நான் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.